ஹலோ காய்ஸ், இது உங்கள் சித்தா ஹெர்பல் ஹீலிங் சேனல். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் துளசி அடாப்டோஜன் ப்ராப்பர்ட்டி ஒரு ஹெர்ப்னு பார்த்துருப்போம். அதே ப்ராப்பர்ட்டி உள்ள இன்னொரு ஹெர்ப் தான் அஸ்வகந்தா. இதை தமிழில் அமுக்கரா கிழங்குன்னு சொல்லுவாங்க. அஸ்வகந்தா பற்றி நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதோட ரூட்டை பல காலமாக சித்தா அண்ட் ஆயுர்வேதிக் மெடிசனில் யூஸ் பண்ணிட்டு வராங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு அடாப்டோஜெனிக் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு ஹெர்ப்னால ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு இது மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இது தைராய்டு ஹார்மோன் லைக் T3 T4 ரெகுலேட் பண்ணுறதுனால ஹைப்போதைராய்டிசம்க்கும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அஸ்வகந்தாவில் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஸ்கின் ஹைட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ஆக்னியை ரெடியூஸ் பண்ணும், ஹெல்த்தி ஹேர் க்ரோத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். அஸ்வகந்தா எண்டோக்ரைன் சிஸ்டமில் ஆக்ட் பண்ணுறதுனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க, டிப்ரெஷன் இருக்கிறவங்க, ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அஸ்வகந்தா மென்ஸ்ட்ரல் சைக்கிளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற கீ ஃபேக்டர்ஸான ஸ்ட்ரெஸ், இன்ஃப்ளமேஷன், ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் கொடுக்குது. அண்ட் ரீப்ரடக்டிவ் ஹார்மோன்ஸ் லைக் FSH, LH, கொனோடோட்ராஃபின் இந்த ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுது. ஸோ இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். அஸ்வகந்தா ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோமை ரெடியூஸ் பண்ணுது. லைக் கிராம்ஸியோ ஃபெட்டிகியூ ரெடியூஸ் பண்ணும், ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணும். இது ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுனாலையும் அடாப்டோஜெனிக் ப்ராப்பர்ட்டினாலையும் அண்ட் ஓவரால் ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுனாலையும் இது ஃபர்டிலிட்டியும் பூஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ரீசெண்ட் இயர்ஸில் கேன்சர் அண்ட் ஆன்டிடயபெட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட இதை வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிப்பிக்கலாக அஸ்வகந்தா ரூட்டை தான் ட்ரை பண்ணி அரைச்சி பவுடர் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவாங்க. டேப்லெட் ஃபார்மில் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. ப்ரெக்னென்சி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதனால் மைல்ட் சைட் எஃபெக்ட்ஸ் லைக் ஸ்டொமக் அப்ஸு, டைரியா அண்ட் ட்ரௌசினஸ் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஹெர்பல் சப்ளிமெண்ட் எடுக்கும்போது அதை கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ஷன் இருக்கும். நீங்கள் அஸ்வகந்தா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மெயினாக வேறு ஏதாவது மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. அஸ்வகந்தாவில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தர் பாடிக்கு ஏற்ற மாதிரி அஸ்வகந்தாவை எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.